Hi guys, I'm Nivita. இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் பயோபாட்னி பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்ற லெசனில் இருக்கக்கூடிய ஒன் வேர்டோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இல்லை தேர்ட் ஒன் வேர்டோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறோம். பேசிக்காக டோட்டிபொட்டன்சி அப்படின்னா என்னென்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லிவிங் செல்ஸ் டெவலப் இன்டு அன் என்டையர் பிளான்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு லிவிங் செல்ல இருந்து உங்களுக்கு அந்த என்டையர் பிளான்ட் வர வைக்கிற அந்த ஒரு விஷயம் தான் டோட்டிபொட்டன்சி அப்படின்னு சொல்கிறது. இதுதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வேர்ட்லேயும் பார்த்தோம். டோட்டிபொட்டன்சி ரெஃபர்ஸ் டு கெப்பாசிட்டி டு ஜென்ரேட் a whole plant from any பிளான்ட் செல் ஆர் எக்ஸ்பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது டிஃபரன்ஷியேஷன் அப்படின்னா என்னன்னா, முதல்ல டிஃபரன்ஷியேஷன் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். டிஃபரன்ஷியேஷன் அப்படின்னு சொல்றது வந்துட்டு பயோகெமிக்கல் ஆர் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் ஆஃப் செல்ஸ். டிஃபரன்ஷியேஷனால என்னது, வேறுபடுத்துறது அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு பர்டிகுலர் செல் வந்துட்டு ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை ஆகும். மல்டிப்ளை ஆகிட்டு ஒவ்வொரு செல்லும் எப்படி ஆகும் அப்படின்னா, அதுக்குன்னு சில ஸ்ட்ரக்சர் லெவல்ல சேஞ்ச் இருக்கும், கெமிக்கல் லெவல்ல சேஞ்ச் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் டிஃபரன்ஷியேஷன் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? இதே வந்துட்டு டிஃபரன்ஷியேஷன் அப்படின்னா என்னன்னா ரிவர்ஸ். இப்போ டிஃபரன்ஷியேஷனுக்கு ஆப்போசிட் தான் வந்துட்டு நம்ம டிஃபரன்ஷியேஷன் சொல்லுவோம். இப்போ பேசிக்கா நமக்கு எல்லா பிளான்ட்ஸ்லுமே எப்படி இருக்கும்னா, முதல்ல வளரும், மல்டிப்ளை ஆகும். அந்த செல்ஸ் எல்லாம் மல்டிப்ளை ஆகிற அந்த ஒரு விஷயத்தை தான் மெரிஸ்தமெட்டிக் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மல்டிப்ளை ஆகிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அது என்னவாயிடும், மெச்சூர் செல்ஸாக மாறிடும். மெச்சூர் செல்ஸ்னா அதுக்கப்புறம் அது வந்து மல்டிப்ளை எல்லாம் ஆகாது. இப்போ ஒரு மரமே, வேப்ப மரம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வளரும் போது அதோட ஸ்டெம் எல்லாம் கிரீன் கலர்ல இருக்கும். கொஞ்ச நாள் ரொம்ப வருஷம்லாம் ஆயிட்டதுக்கு அப்புறம் அந்த ஸ்டெம் எல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி பிளாக் கலர்ல ஊறிற மாதிரி வரும், தெரியுமா? ஸோ கார்க் அப்படின்னு சொல்லுவாங்க அதை. அதாவது மெச்சூர் ஃபர்ஸ்ட் வந்துட்டு மெரிஸ்தமெட்டிக் ஸ்டேஜுவா இருந்தது, இப்போ வந்து மெச்சூர் இதுவா மாறிடுச்சுன்னு அர்த்தம். இதே டிஃபரன்ஷியேஷன்னா ரிவர்ஷன் ஆஃப் மெச்சூர் செல்ஸ் இன்டு மெரிஸ்தம். புரியுதா? ஸோ மெச்சூர் செல்ஸ்ல இருந்து மெரிஸ்தம் கொண்டு வரதான் வந்துட்டு டிஃபரன்ஷியேஷன் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? அடுத்தது எக்ஸ்பிளான்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம ஏற்கனவே வந்துட்டு முன்னாடி வீடியோஸ்லேயே பார்த்துருப்போம். எக்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது செலக்டட் பிளான்ட் டிஷ்யூ டிரான்ஸ்ஃபர் டு ஏ கல்ச்சர் மீடியம். ஒரு பர்டிகுலர் பிளான்ட்டோட டிஷ்யூவை, ஓகேவா, அதாவது எக்ஸ்பிளான்ட் என்ன அர்த்தம்னா ரொம்ப சின்ன பார்ட், அதுதான் நம்ம எக்ஸ்பிளான்ட்னு சொல்லுவோம். செலக்டட் பிளான்ட் டிஷ்யூ டிரான்ஸ்ஃபர் டு கல்ச்சரல் மீடியம். கல்ச்சர் மீடியம்னா என்னன்னா, உங்களுக்கு வந்து இந்த பாக்டீரியா, மைக்ரோ ஆர்கானிசம் இதெல்லாம் இல்லாம ஒரு சூப்பரான ஒரு என்விரான்மெண்ட்ல ஒரு எப்படி சொல்றது, ஒரு 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 கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்னு சொல்றது. அந்த டெம்பரேச்சரா இருக்கட்டும், ப்ரெஷரா இருக்கட்டும், எல்லாமே வந்து கண்ட்ரோலா இருக்கும். ஸோ அதுதான் வந்து கல்ச்சர் மீடியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ்பிளான்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு குட்டி பார்ட் ஆஃப் த பிளான்ட் அதை வந்துட்டு டிஷ்யூ கல்ச்சர்ல வச்சு நிறைய பிளான்ட்டா மாற்றுவாங்க. ஓகேவா? இப்போ செலக்டட் பிளான்ட் டிஷ்யூ டிரான்ஸ்ஃபர் டு கல்ச்சரல் மீடியத்தை தான் நம்ம எக்ஸ்பிளான்ட்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே சேர்றது. டோட்டிபொட்டன்சினா சி ஆப்ஷன், ரீடிஃபரன்ஷியேஷனா ரிவர்ஷன், எக்ஸ்பிளான்ட்னா டி, டிஃபரன்ஷியேஷன்னா பயோகெமிக்கல் அண்ட் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் ஆஃப் செல்ஸ். ஸோ அதனால ஏ ஆப்ஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.